ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வாழைப்பூ மஞ்சூரியன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல விட்டமின் ஏ, சி, இ அதிக அளவுல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூல இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபியை கண்ட்ரோல் பண்ணதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூவை கிளீன் பண்றது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இதழ் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு உள்ள நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இளம் குருத்தை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூல உவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான கேப்சிகம், ஆனியன், கேபேஜ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாழைப்பூவிற்கு தேவையான மசாலா பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர், இஞ்சி பூண்டு விழுந்து 2 டேபிள் ஸ்பூன். ஒரு வாழைப்பூ மஞ்சூரியன் செய்ய ஃப்ரெஷ்ஷான 2 கேப்சிகம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுல நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணு ஆனியன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்றேன், இதே அளவுல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாவோ ரொம்ப சின்னதாவோ கட் பண்ணி எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சூரியன் செய்யறதுக்கு இதுதான் கரெக்டான அளவு. ஒரு
வாழைப்பூ மஞ்சூரியன் செய்யறதுக்கு இந்த சைஸ் கேபேஜ் போதுமானதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு மீடியம் சைஸ் கேபேஜ் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடேறினதும் மசாலா தடவன வாழைப்பூவை எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா வாழைப்பூ மஞ்சூரியன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழைப்பூ மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கருவேப்பிலை, ஆனியன், கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கேபேஜ் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல பொரிச்ச வச்ச வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ மஞ்சூரியன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு சாமி. அருமையா இருக்கு சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு சாமி. உப்பு காரம் எல்லாம் ஹாரமா இருக்கு சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.